இந்த பிப்ரவரி மந்த் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்குலாம் மார்க்கெட்டுடைய மூமெண்ட் வந்து ரொம்பவே, அதாவது ஹை விக்ஸ் காரணத்தினாலையும் பிப்ரவரி மந்த்து நிறைய கம்பெனியுடைய ரிசல்ட்டு ப்ளஸ் பல்வேறு விதமான பட்ஜெட் இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமலே இருந்துட்டு வருது. அது மட்டும் அல்லாத விக்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு 12, 13, 10 இருந்த விக்ஸ் எல்லாமே, அதாவது ஓரளவு 10, 12 இருந்த விக்ஸ் எல்லாமே பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 16, 17 போகுது. இதுக்கு வரக்கூடிய எலெக்ஷனும் வந்து ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய நாள் வந்து ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணியே வச்சுருந்தோம். நம்ம குரூப்பில் கூட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சொல்லியிருந்தோம் ஸ்டாப் பண்ண சொல்லி. மற்றும் இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து கொஞ்சம் நம்ம கேட்ச் பண்ணணும் அப்படின்னா, அதாவது கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாம் பல்வேறு விதமான ஸ்டெப்ஸ் சொல்லியிருந்தோம். ஒன்று, ட்ரேடை பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது, ஏன்னா ஹைவிக்ஸ் காரணத்தினால. ஏன்னா அதில் என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹைவிக்ஸ் இருக்கும்போது அட் த மணி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனே 500 600 ரேஞ்சில் வருது வீக்லி ஆப்ஷனில். நாம் ஒரு 50 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சா கூட அது கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். ஒரு 2 டைம்ஸ் ஹிட் ஆனாலே நமக்கு தேவையில்லாத லாஸ் வரும். இந்த ஒரு காரணத்தினாலையும், ரெண்டாவது மார்க்கெட்டு நம்ம ஆல்கோ பை பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லைனா கூட அந்த டைம் டிகே வந்து ஒரு 40-50 பாயிண்ட் கரையிறதுனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ அதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஆல்கோவில். இதுதான் அப்டேட்டு. ஏன்னா நான் வந்து மார்ச்லேருந்து வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மார்ச் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம ட்ரேடிங்கை, ஆல்கோ ட்ரேடிங்கை. அதுக்கு முன்னாடி இந்த செட்டப்லாம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த ஆல்கோவில் சின்ன சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஆல்கோவே அட் த மணி எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இந்த ஹை விக்ஸ் காரணத்தினால, விக்ஸ் வந்து 16க்கு மேலே போனதுனால நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 காலம் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நமக்கு எந்த ப்ரீமியமில் பை பண்ணணுமோ, உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபா ப்ரீமியமில் பை பண்ணணும், அதே போல் மேக்ஸிமம் 150க்கு மேலே தாண்டக்கூடாது அப்படின்னா, இங்கே மேலே 100 ரூபா கீழே 150 ரூபா நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டே ஆல்கோவே 100லேருந்து 150க்குள்ளே என்ன ப்ரீமியம் இருக்கோ அந்த ப்ரீமியம் எடுத்து நமக்கு ட்ரேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒரு வாரத்தில் வந்து இந்த அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் சின்ன சின்ன அப்டேட்லாம் நடந்திருக்கு, அது நான் லைவ் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக அட் த மணி தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம தேவைன்னா நமக்கு எந்த ப்ரீமியம் வேணுமோ அந்த ப்ரீமியம் எடுக்கலாம். இல்லை நான் இன்னும் வந்து 100லேருந்து 200க்குள்ளே இருக்கிற ப்ரீமியம் வேணும், இல்லை 150லேருந்து 250 வேணும், என்ன வேணுமோ கம்மியான நம்பர் மேலேயும் அதோட கூட நம்பர் இங்கேயும் போட்டு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இது எதனால் அப்படின்னா, அட் த மணி எடுக்கும்போது ஏற்படக்கூடிய டைம் டிகேனாலையும் ஒரு தேவையில்லாத ஒரு ஃப்ளக்சுவேஷன், அதாவது ஃப்ரீக் ட்ரேட் மாதிரி நடக்குது. ரொம்ப சட்டுன்னு வந்து ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் டக்குனு மேலே ஏறி கீழே இறங்குறது, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத காரணத்தை வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி போகிறதன் மூலமாக நம்ம வந்து குறைச்சிக்கலாம். அதனால் இந்த ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஆல்கோவில். இன்னும் சில மாற்றத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். வர 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ரெகுலராக நம்ம லைவ் ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த லைவ் ட்ரேட் வீடியோலேருந்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.